ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் ஸ்லெண்ட்ரினா. வாங்க விளையாடி பார்க்கலாம். கைஸ், நம்ம ஈஸியில் போட்டு விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு மேப் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஒரு இடமா போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கதவை திறப்போம். ரொம்ப பயமாக இருக்குங்க. இதுங்க இந்த இடத்துல போய் பார்ப்போம். இதுக்கு கீ தேவையா? முன்னாடி ஒரு சென்ட்ரினா நாய் வேறு. நாமெல்லாம் ப்ரோ கேமர்லாம் கிடையாதுங்க. நம்ம ஒரு நார்மல் பிளேயர். இதுவரை எனக்கு விளையாடே தெரியாது. ஒரு கீ கிடச்சிருச்சு. அது குறியிடான்னு தெரியல. சென்ட்ரினா வந்துடாது. சென்ட்ரினா பயமாக இருக்கு. நம்ம ஒரு கீயை யூஸ் பண்ணிட்டோம். புக்கே வா. இப்போ யாரும் நடந்து அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுல, உங்களுக்கு கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு. பயமாக வேற இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? சென்ட்ரினா வந்துடாத ப்ளீஸ். இதில் இருக்குமா புக்கு? நம்ம ஒரு புக்கு எடுக்கட்டோம். ஒரே ஒரு புக்கு தான் எடுத்திருக்கோம். அது வேறு மேட்ரு. எம்மாடி இதில் போன ஊடால வரான். அங்கே யாரோ நிற்கிறாங்களா? இதுங்க மொதல் நம்ம இங்கே நின்றுக்குவோம். ரத்தம் போன்னு கொண்ட போகிறோம். ரத்தம் போயிருச்சு. நான் நடக்கிற யார் நடக்கிறான்னு தெரியலை. நான் நடக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குதா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது நான் நடக்கிற சவுண்டு தானா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். இதான ஒரு புக் எடுத்தோம். இது பார்த்தோமா? பார்த்துருக்கோம். ரொம்ப பயமாக இருக்கு. அதுவாக போட்டுது, அதுவாக திறக்குது. இதில் வந்திருக்கோம். இந்த செடி போய் பார்ப்போம். புக்கே கடை. புக்கு இருக்குமா? எம்மாடி இருங்க, ரத்தம் குறையட்டும். இல்லைன்னா அடிச்சோன்னே செத்துருவோம். ரத்தம் போயிருச்சு. அந்த சைடே பார்க்க வேணாம். எனக்கு வேறு பயமாக இருக்கு. இப்போ இந்த கதவுல இருக்குமா? ஒரே ஒரு புக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. லைப்ரரியில் இருக்குமா? ஏம்மா லைப்ரரி ஸ்ட்ரைட்டாக போகணும். லைப்ரரிக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஊடால மட்டும் வந்துடக்கூடாது. இந்த சைடு அந்த சைடா? இந்த சைடு லைப்ரரி. ஆமாம், லைப்ரரி இந்த சைடு தான்.
நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட புக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணி விடுங்க. நம்மளாம் அதை அப்போயா தெரிஞ்சுக்குவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியும் இந்த கேமை ஒரு பார்ட்டில் முடிக்க முடியாது. இன்னொரு பார்ட் வேணால் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு எத்தனை புக் எடுக்க முடியும்னு பார்ப்போம். வேணும்னா கமெண்ட் அதிகமாக வரணும். ஒரு லைக் வந்து ஒரு 5 lakhs லைக் வந்தால் போதுங்க. நான் அடுத்த பார்ட் போடுறேன். எம்மாடி இந்த பேதில் போனவங்களா! இந்த மியூசிக் போகிற வரையும் அவர் நம்மளை துரத்துவா. சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வரும். ஸ்பீடாக தான் போய் தொலையண்டா. அம்மா முட்டு சந்து. அடுத்து என்ன கேம் போடுவோன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கேமை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கிராணி கேட்டீங்க, கிராணி போட்டோம். அம்மா நெஞ்செலாம் வலிக்குதுங்க. எங்கிட்ட இறங்கி வரேன் என்ன தெரியும். பொக்கை கிளவி அங்கிட்டு போகுது. இப்போ நம்ம கடைசியில் இருக்கோம். இப்போ இப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னா லைப்ரரியா? லைட்டு வேறு ஆஃப் ஆகுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். லைப்ரரி. இப்போ நம்ம எங்கே இருந்தோமோ அந்த ரூமுக்கே போவோம். அங்கேருந்து பார்ப்போம். இந்த ஒரு புக்கு. அது வேறு புத்தி சொல்ல மாட்டேங்குது. ஒரு கீ வேறு கிடச்சிருக்கு. இவ்வளோ 7 நிமிஷமாக 2 புக்கு எடுத்துருக்கோம். என்ன செய்ய? இந்த கேம் ப்ளே பண்ண சொன்னீங்க, பண்ண சொல்லி எனக்கு ஹார்ட் அட்டாக்கு தான் வருது. எவன் எங்கிட்ட வருவியான்னு தெரில. பேயை தேடி ஓடலான்னு பார்த்தா பேய்க்கு பின்னாடி போய் நிற்கிறேன். எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இந்த இதுதான் ஞாபகம் இருக்கா? இதில் தானே ஈஸியாக ஹார்டாக மீடியமானு கேட்டா. ஆமா, மற்றபடி நெஞ்செலாம் வலிக்குது. உடம்புலாம் வைப்ரேஷன் ஆகுதுங்க. யாரோ வர மாதிரி கேட்குது. யாரா வரா சொல்லிட்டு வாங்கடா. ஓ, ஒருக்கி அதுக்குள்ளேயுமா புக்கே கிடச்சிரு. கதை போட்டுவோம். எவன் எப்போ வரையானேன்னு தெரியல. சடனாக வந்து அடிச்சு போட்டு போகிறான். நேற்றுக்கு மொத்தம் எத்தனை லைஃப்னே தெரியல அந்த கேமில். 11 மேலே 11ன்னு போட்டிருக்கு. இந்தா போட்டிருக்கு. அதுவே நம்மளை அடித்து பற்றி விடுது. அங்கிட்டு ஓடி போண்டு. இந்த கதவுல இருக்குமா? இது இன்னும் இந்த ஒரு புக்கு. மொத்தம் 3 புக்கு எடுத்துருக்கோம். எத்தனை லைஃப் வந்தால் தெரில. இப்போ இப்படி இந்த மாதிரி இருக்க ஃபுல்லாக லைப்ரரியா? இப்போ இந்த சைடு போனால் இது ஒரு லைப்ரரியா? ஆமாம், லைப்ரரியில் கீ இருக்குது. இப்போ இங்கே புக்கு இருக்குமா? திருமண பக்கம் ஃபுல்லாக அந்த செல்ட்ரி. நான் வந்து நண்டு நாயே
2 பேரை வரட்டுதுங்க. வரானா? அம்மா கத்த விட்றாங்க. சரி, இன்னும் இந்த கேம் வேணும்னா திருப்பி பார்ட் வேணும்னா சொல்லுங்கள். இதோட இந்த கேம் நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க, இன்னொரு புக் எடுத்துக்குவோம், அப்புறம் பார்ப்போம். மியூசிக் ரொம்ப அதிகமாகுது. நண்டு நாயே, நம்ம யார்கிட்ட அடி வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணிட்டோம். ஒரு லைஃப் போச்சா? இதுனா ஒன்று காமிக்குது. நண்டு வரல போல், சுற்றி உடையாரத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த பாட்டு இன்னொன்று வேணுமான்னு கேளுங்க, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி போட சொல்கிறேன். இந்த கேம்லாம் நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். நம்ம அண்ணனை விளாட சொல்லுவான், அப்போ தெரியும். கொடுத்துட்டு ஓடிட்டான், எங்கிட்டு போனியானு தெரில. இதுவரையே நம்ம ஒரே ஒரு கேம் ப்ளே போட்டிருக்கோம். இது வந்து 2வது 4 புக்கு. இது திறக்க முடியுமா? 4 புக்கு கிடச்சிருக்கு. இதில் புக்கு கிடக்கணும். கிடக்கலை. சென்றினா ப்ளீஸ் அக்கா, அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறேன். ஒரு புக்கு. அம்மாடி, ஏண்டி கெஞ்சுனா நீ வந்து அடிக்கிறியே, இது உனக்கு நியாயமாக இருக்கா? லைட் ஆஃப் பண்ணுவோம். யாரும் இருக்குமா தெரியல. இதோட அந்த கேம் ப்ளேவை முடிக்கிறேன் நான். 4 புக்கு எடுத்துருக்கோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50K லைக் வந்துச்சுன்னா இந்த கேமை நான் திருப்பி போடுறேன். இன்னும் 4 புக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதோட இந்த கேமோட விடைபடுவது நான் தான் கலித்தமிழ் கேமிங். கமெண்டில் சொல்லுங்கள் வேணுமாண்டு. பாய்.